ஜெயம் ரவி கொடுத்த இன்டர்வியூல ஆர்த்தி பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. சொல்ல போனா எனக்குன்னு தனியா பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது. எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான். அதனால நான் அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்தா கூட ஆர்த்திக்கு உடனே மெசேஜ் போயிடும். அவங்க எனக்கு கால் பண்ணி ஏன் பணம் எடுத்தீங்க, என்ன செலவு பண்ண போறீங்கன்னு சொல்லி அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்களாம். ஆனா ஆர்த்தி எவ்வளவு செலவு பண்ணாலுமே ஜெயம் ரவினால எதுவுமே கேட்க முடியாதான். அவங்களோட அம்மாக்கு 3 படம் நடிச்சு கொடுத்தாராம். ஆனா அந்த 3 படமே நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சிருக்கு அந்த 3 படத்துலயுமே லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த விஷயம் போக போக ஜெயம் ரவி ஆர்த்தி சந்தேகப்படவும் ஆரம்பிச்சுட்டாங்களாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தா கூட உடனே அதெல்லாம் செக் பண்ணுவாங்களாம். அதனால ஜெயம் ரவி 6 வருஷம் வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ணாம இருந்திருக்காராம். அப்புறம் இவங்க சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி கூட ஆர்த்தி பேர்ல தான் இருக்கான். அதனால ஆர்த்தியோட வீட்டுல சில பேத்துக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு கிடையாது. இப்படி இருந்தா எப்படி பொறுத்துக்க முடியும், அதனாலதான் டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ண அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல ஜெயம் ரவி பேசியிருக்காரு. இது மாதிரி சின்ன செய்திகளை தெரிஞ்சுக்க சேனல் சினிமாவை மறக்காம பாருங்க.